10 குருடர்கள் ஒரு சந்தையில் இருந்து தர்மம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த 10 குருடர்களும் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டாங்க. டேய், உனக்கு கண்ணு வந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. அப்போது ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, நான் கண்ணு வந்தால் அழகிய பெண்ணை பார்த்து கல்யாணம் கட்டி செட்டில்டு ஆகுவேன். இன்னொருத்தையும் சொன்னால் நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணுவேன். இன்னொருத்தையும் சொன்னால் நான் ஊரையே சுற்றி வருவேன். இன்னொருத்தையும் சொன்னால் நான் உலகத்தையே சுற்றி வருவேன். ஆனால் ஒருத்தன் மட்டும் சிரிச்சிட்டு அமைதியாகவே இருந்தான். அப்போ பாருங்க, திடீர்னு அந்த சந்தை வழியாக இயேசு கிறிஸ்து வராரு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 10 பேருக்கு ரொம்ப சந்தோஷம். டேய், நாம் போய் அந்த இயேசு கிறிஸ்துகிட்ட போய் எங்களுக்கு சுகமாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 10 பேரும் போனாங்க. 10 பேரையும் இயேசு கிறிஸ்து சுகமாக்கி, நீங்கள் போய் உங்கள் கண்ணை போய் உங்கள் ஆலயத்தில் இருக்கிற பூஜாரிக்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இந்த 10 பேரும் போகிறாங்க. குருக்கிட்ட போய் கண்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. கண் சரியாயிட்டுன்னு சொன்ன உடனே அதில் 9 பேர் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒருத்தன் மட்டும் இயேசு கிறிஸ்துகிட்ட வந்தான் நன்றி உணர்வோடு கூட. என் வாழ்க்கை ஃபுல்லாக இருண்டு போய் இருக்கும், என் வாழ்க்கையே நான் வெளிச்சத்தையே நான் பார்த்துருக்க மாட்டேன், உம்மால தான் எனக்கு என் கண்ணுக்கு ஒளி வந்தது, உம்மால தான் என் வாழ்வுக்கு ஒரு வழி வந்ததுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் விழுந்து நன்றி சொல்லி போயிட்டான். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப வருத்தம். நான் சுகமாக்கினதோ 10 பேர், ஆனால் ஒருத்தன் மட்டும்தான் நன்றி சொல்ல வந்தான் அப்படின்னு. இன்றைக்கி எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் உதவிகள் பெற்றிருப்போம், உதவிகள் செய்திருப்போம். திரும்ப நன்றி சொல்லவோ இல்லை நீங்கள் நம்மளை பாராட்டவோ யாருமே வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் நாமும் ஒரு இயேசு கிறிஸ்து தான்.